வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பார்லிமெண்ட்டுக்குள்ள அனல் பறந்த விவாதம் உண்டுங்க. இதை நான் பார்த்ததுமே கண்டிப்பாக கண்டென்ட்டாக மேக் பண்ணி உங்களுக்கு தொகுத்து வழங்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்பேற்பட்ட ஒரு விவாதம். நிகழ்ச்சிகளை போகலாம். இந்தியாவில் ஒரு சட்டத்தை யார் இயற்றுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இல்லை ஹைகோர்ட் ஜட்ஜா? கிடையாது. இந்த எம்பிஸ் இருக்காங்களே, நாடாளுமன்றத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவங்க தான். அதனால தான் அவங்க பேர் லா மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சட்டத்தை இயற்றுபவர்கள். புரியல? அங்கே இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் ஒரு புதுசாக சட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இனிமேல் எல்லாருமே இந்தியாவில் வாட்ச் கட்டணும் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்படுறதா இருந்தால் பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணுவாங்க. இந்த மசோதாவை 2 அவைகளில் தாக்கல் பண்ணுவாங்க. நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்குது. ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. மக்களவையில் இருக்கிற ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் மக்கள் டைரெக்டாக வாக்களித்து தேர்வு பண்ணுறவங்க. மாநிலங்களவையில் இருக்க ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் ஒவ்வொரு கட்சிகளில் இருக்க எம்எல்ஏக்கள் அடிப்படையில் அவங்க தேர்வாகி உள்ளே போவாங்க. இதில் 3ஆம் கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் மூலமாக நியமன எம்பிஸையும் தேர்வு பண்ணுவாங்க. சமீபத்தில் கூட இசைஞானி இளையராஜா அவர்கள் எம்பி சீட் கிடச்சி உள்ளே போனார் பார்த்தீங்களா, அது நியமன உறுப்பினர் தான். புரியுதா? ஸோ இப்படி தான் 2 அவைகள் நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்கும். இந்த 2 அவைகள்லையும் அந்த குறிப்பிட்ட சட்டம் சார்ந்த மசோதா விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இதில் ஃபுல்லாக விவாதம் பண்ணி முடித்த பிற்பாடு 2 அவைகள்லையும் வாக்கெடுப்பு நடக்கும். அந்த வாக்கெடுப்பில் அந்த குறிப்பிட்ட மசோதா ஜெயிக்கணும். ஒரு அவையில் மட்டும் ஜெயிச்சா போதாது, 2 அவைகளையும் ஜெயிக்கணும். ஜெயிச்ச பிற்பாடு குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு போகும். அதில் மட்டும் அந்த குறிப்பிட்ட மசோதாவில் குடியரசுத் தலைவர் மட்டும் சைன் போட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு. அந்த மசோதா சட்டமாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்குள்ளே அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நாம் ஃபுல்லாக வாட்ச் கட்டிகிட்டு இருக்கணும். அப்படி கட்டலைன்னா அதை அஃபென்ஸாக கருதுவாங்க. புரியுதா? எப்படி தான் பார்லிமெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்றது நடக்கும். சரிப்பா, இதுக்கும் இப்போ நீ சொல்ல போகிற கண்டென்ட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நான் சொன்ன இந்த விஷயம் பேசிக் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் எதுக்காக பார்லிமெண்ட்டில் எளியும் புனியுமா பல எம்பிக்கள் வார்த்தைகளால் போர் தொடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போ பார்லிமெண்ட்டுக்குள்ளே நடந்திருக்கு. இந்த 2 அவைகள் இருக்குன்னு சொன்ன பாருங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே. ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் திமுக எம்பி இருக்காங்களே கனிமொழி அவர்கள், இவங்க 2 பேர் தரப்பும் சார்ந்து காரசாரமான விவாதம், அனல் பறக்குது. அந்த விவாதத்தில் நம்மளால் எப்பயாச்சும் தான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே புரிஞ்சிக்க முடிகிற அளவுக்கு விவாதம் நடக்கும். அப்பேற்பட்ட விவாதம் தான் இப்போ நடந்திருக்கு. எதுக்கு புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதிகபட்சம் ஆங்கிலத்தில் உரையாடுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அதிகபட்சமாக உரையாடுவாங்க. தமிழில் விவாதம் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த தரப்பில் இருக்கிறவங்களுக்கும் தமிழ் தெரியணும், எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களுக்கும் தமிழ் தெரியணும். நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தமிழ் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக தெரியும், இந்த பக்கம் இருக்க கனிமொழி அவர்களுக்கும் தமிழ் நல்லா தெரியும். ஸோ இதனால தான் இது அனல் பறந்த விவாதம், எல்லாருக்குமே புரிகிற விவாதம்னு சொல்கிறேன். விலைவாசி உயர்வை பற்றி கனிமொழி அவர்கள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. பாஜக அது பண்ணிடுச்சு, இது பண்ணிடுச்சு, என்னங்க இது போல் எரிபொருள் வேலை மேலே நிற்குது, எல்பிஜி சிலிண்டருக்கு மானியமே வரமாட்டுது, என்னங்க பண்ணுறீங்கன்ற மாதிரி பல கேள்விகள் அடுக்குனாங்க. தமிழில் இவங்க கேட்டிருந்த ஒவ்வொரு கேள்விக்கும், பதிவு பண்ணியிருந்த ஒவ்வொரு அதிருப்திக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழிலேயே பதில் சொன்னாங்க. இதுதான் அல்டிமேட். ஆக்சுவலாக இந்த செஷனில் நடந்தது பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் ஃபுல்லாக பேசி முடிச்சிருவாங்க. பேசி முடித்த பிற்பாடு தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னோட பேச்சை ஆரம்பித்து முடிப்பாங்க. உங்களுக்கு புரிதல் தெளிவாக கிடைக்கணுன்றதுனால இவங்க கேட்ட சில கேள்விகளுக்கும் பதிவு பண்ண சில அதிருப்திகளுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் கொடுக்குற மாதிரி இவங்களோட பேச்சு, அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேச்சு, அதுக்கப்புறம் கனிமொழி அவர்கள், திரும்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள், இப்படி எடிட் பண்ணியிருப்போம். குழம்பிடாதீங்க, ஓகேவா? ஓகே, இப்போ கண்டென்ட்டுள்ள ட்ராவல் பண்ணலாம். கனிமொழி அவர்கள் முன் வச்ச மொதல் விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலைவாசி உயர்வு பற்றி பிரதமருக்கு ஒரு குழந்தை கடிதம் எழுதிச்சு. அந்த கடிதத்தில் பென்சில் வாங்குறதுக்கும் ரப்பர் வாங்குறதுக்கும், ஏன் மேகி வாங்குறதுக்கு கூட எங்கள் குடும்பத்தால் முடியல போல இருக்குது, விலைவாசி அந்தளவு மேலே நிற்கிது, எங்கள் அம்மா ரொம்ப சிரமப்படுறாங்க, இதனால் விலைவாசி குறைப்பு அப்படின்ற வாக்குறுதியை கூட பாஜக கவர்மெண்ட் நிறைவேற்றலையே அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிறைவேற்றல் வார்த்தையை சொன்னதும் கூச்சல் குழப்பம் பயங்கரமாக இருந்துச்சு. பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு குழந்தை ஒரு ஹிந்தியில தான் எழுதியிருக்காங்க, ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. அதாவது கனூஜ் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, மை நேம் இஸ் கிருத்தி துபே, நான் 1ஆம் வகுப்பிலே படிக்கிறேன். மோடி துபே, மோடிஜி, you have caused immense price rise. Even my pencil and rubber have got costlier. The price of Maggi has increased too. Now my mother beats me for asking for a pencil. What shall I do? The other kids, I think because they don't have pencil, they can't afford to buy the pencil, they steal it from her. So what answer
do we have to give? தெரியலையே. தமிழ்ல சொல்லு, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. He has to sit down. He has to sit down. நீங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலன்னா நாங்க என்ன பண்றது? சற்று நேரத்திற்கு முன்னால் தான் அமைச்சர் பெருமகன் எழுந்து நீங்க பேசும் பொழுது நாங்க அமைதியா இருக்கோம், அதனால நாங்க பேசுறப்ப நீங்க அமைதியா இருக்கணும்னு சொன்னீங்க. இப்ப அந்த வாக்குறுதியும் காத்துல விட்டா நாங்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து திமுக எம்பி கனிமொழி அவர்கள் அடுத்த குற்றச்சாட்டுகளை என்ன முன் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டு வர்ற பெட்ரோல் டீசல் விலை மக்களுக்கு பெரிய தலைவலியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. எல்பிஜி சிலிண்டர் விலை அப்படின்றது இந்த அளவுக்கு உயர்ந்தா எப்படிங்க மக்களால் சமாளிக்க முடியும்? சமையல் எண்ணெய் விலையும் உச்சத்தில் நிற்கிது. இதெல்லாம் போதாதுன்னு கொரோனா காலத்தில் பல சாமானியர்கள் வேலை இழந்திருக்காங்க. மத்திய அரசு தானே பொறுப்புன்ற மாதிரி அடுத்த தாக்குனாங்க. பெட்ரோல் டீசல் விலை ஒவ்வொரு நாளும் ஏறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி பதவியேற்றுக் கொள்வதற்கு முன்னால், அதாவது 2014 பெட்ரோலுடைய விலை 71 ரூபாய், டீசலுடைய விலை 53 ரூபாய், எல்பிஜி சிலிண்டருடைய விலை 414 ரூபாய். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேல 1200 எல்பிஜி சிலிண்டர். பெட்ரோல் விலை 100 ரூபாவை தாண்டிடுச்சு. டீசல் விலை 100 தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் அதிகமாக அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சாதாரண மக்கள். நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய, நான் இங்க வந்து கத்துக்கிட்ட ஒரு ஹிந்தி வார்த்தை ஆம் ஆத்மி. ஆம் ஆத்மிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய 2 சக்கர வாகனங்கள். ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு 1-2 லிட்டர் பெட்ரோல், 3 லிட்டர் பெட்ரோல் வேலைக்கு போனோம்னா போட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். 300 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க வேலைக்கு போயிட்டு வரணும்னா. அதுவே கிட்டத்தட்ட 15,000 ரூபாய். விலை ஏற்றம் கோவிட் வந்த பொழுது அரசாங்கம் என்ன செஞ்சது? எம்பிக்களுடைய சேலரிய வருமானத்தையே குறைத்தது. தனியார் நிறுவனங்கள் இதை தாண்டி செய்யும். நீங்கள் குறைச்சது தப்பில்லை, நியாயம், நான் இல்லைன்னு சொல்லல, அது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டோம். ஆனால் எத்தனை தனியார் நிறுவனங்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்களுடைய வருமானத்தை குறைத்தது, பாதியாக குறைத்தது. பல பேர் வேலை இழந்தார்கள். இந்த நிலையிலே ஒரு மாசம் ஒரு 30,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல 15,000 வேலைக்கு போகாம இருக்க முடியாது. 15,000 ரூபாய் பெட்ரோல் டீசலுக்கே கொடுக்கணும். எல்பிஜி சிலிண்டருக்கு 1000 ரூபாய் என்றால் 1000க்கு மேல கொடுக்கணும், 65 அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் அந்த குடும்பம் எப்படி வாழ முடியும்? அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்களுடைய விலை அதிகரித்திருக்கிறது. 2014 பாம் எண்ணெய், பாம் ஆயில் 68 ரூபாய், இன்னைக்கு 160 ரூபாய். வனஸ்பதி 70, இன்னைக்கு 170. கிரவுண்ட்நட் ஆயில், கடலை எண்ணெய் 116, இன்னைக்கு 188. இப்படி எண்ணெய், ஒவ்வொரு குடும்பத்திலையும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயோடைய விலை இப்படி ஏறிக்கொண்டே இருக்கிறது. எல்லா பொருட்களுடைய விலையும். ஒரு விவாதம்னா 2 பக்கமும் பார்க்கணும். கனிமொழி அவர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்தபடியா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பதிலடி கருத்துக்கள் கொடுத்திருக்காங்கன்றத ஒன்னொன்னு இப்ப பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் விலையை பிரதமர் மோடி குறைச்சாருங்க. தேர்தலுக்கு முன்னாடி திமுக சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. பார்லிமெண்ட்ல நடக்கிற விவாதம் இது. அங்க திமுக வெர்சஸ் பாஜக. இந்த ஒரு கேள்வியை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்ட உடனே கூச்சல் குழப்பம் பிச்சுக்க ஆரம்பிக்குதுங்க. எதிர்த்தரப்புல அந்த ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு ஷவுட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் அவர்களால் பேச முடியல. ஒரு இடத்துல அவங்க உட்காந்துட்டாங்க. இல்லங்க, என்னால கத்தி பேசலாம் முடியாது, இப்போ நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஷவுட்டிங் இருந்துச்சு. நவம்பர் 3ஆம் தேதி 2021 பெட்ரோல் மீது இருக்கக்கூடிய வரியை 5 ரூபாய் குறைச்சாரு மோடி ஐயா. டீசல் மீது இருக்கக்கூடிய வரியை 10 ரூபா குறைச்சார். அதே மாதிரி மே 2022 அது நவம்பர் 2021, மே 2022 மத்திய அரசு திரும்பவும் பெட்ரோல் மேலே இருக்கக்கூடிய வரி 9 ரூபா 50 பைசா குறைச்சாங்க.
டீசல் மேலே 7 ரூபா குறைச்சாங்க. அதே நாள் எல்பிஜி உஜ்வலா கஸ்டமர்ஸ்க்கு 200 ரூபா மானியம் கொடுக்கறதாவும் அனௌன்ஸ் பண்ணாங்க. सिर्फ एक हमारे तमिल, आई डोंट नो इफ यू आर गेटिंग द ट्रांसलेशन, हो रहा है ठीक. मगर सर தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி டிஎம்கே அரசமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் 5 ரூபா பெட்ரோலில் நாங்கள் குறைப்போம், எலெக்ஷனில் ஜெயிச்சு அரசமைச்சா 5 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டீசலில் 4 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை தவிர சார் ஐ எம் கண்டினியூயிங் சார். ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதே மாதிரி Sir, I'm not allowed to talk. I don't want interruptions. State government அதே மாதிரி 100 ரூபா எல்பிஜி சிலிண்டருக்கு சப்சிடி மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு கூட சொன்னாங்க. சார் கொஞ்சம் ஸோ 100 ரூபா மானியம் கொடுக்கறதாகவும் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதே சமயம் சார் இது ரெண்டும் நடந்துருச்சு. சார் I can't shout sir, I'm very weak. கனிமொழி அவர்கள் முன் வச்ச இன்னொரு குற்றச்சாட்டு, வெங்காயம் தக்காளியை மட்டும் வச்சு 3 வேளையும் சட்னி அரைச்சி டெய்லியும் சாப்பிட முடியுமா என்ன? பிள்ளைகளுக்கு உணவு வாங்கக்கூட முடியாத நிலையில தான் நம்ம தாய்மார்கள் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த வங்கி கணக்குலையும் சிலிண்டர் மானியம் வர்றதே இல்லைன்னு சொன்னாங்க. இவங்க அங்கே டிபேட்டில் பேசுனது ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள், தமிழக மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எல்பிஜி சிலிண்டருக்கான மானியம் வருதா? பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள பணம் வருதா? ஓகே, அதை கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு லீவ் பண்ணுங்கள். பல பேருக்கு அந்த குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்கு. அதானியை மேற்கோள் காட்டி கனிமொழி அவர்கள் பேசினாங்க. இது ரொம்ப பரபரப்பு ஏற்படுத்திச்சு. கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக ஆட்சி நடக்குதுன்ற மாதிரி ஓப்பனாக விமர்சனம் பண்ணாங்க. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசும்பொழுது நிஷிகாந்த் துபே அவர்கள் வெங்காய விலை குறைஞ்சிருக்கு, டொமேட்டோ தக்காளி விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது ரெண்டையும் மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் 3 வேளையும் சட்னி அரைச்சு சாப்பிட முடியுமா? எல்லா விலையும் ஏறி இருக்கு. அப்ப ஒரு குடும்பத்துல அந்த பிள்ளைகளுக்கு உணவு வாங்குவதற்கு கூட ஒரு தாயால் முடியாத ஒரு நிலை. கணவன் வேலைக்கு போகணும், பெட்ரோல் போடணும், பெட்ரோலுக்கு காசு போகுது, எல்பிஜி சிலிண்டர் வாங்கணும், அதுக்கு காசு போகுது. அதுவும் என்ன, நீங்க என்ன சொன்னீங்க, சப்சிடைஸ் பண்றோம், அதனால எல்லாரும் உங்களுடைய அந்த கோட்டாவை விட்டு கொடுத்துருங்கன்னு பல பேர் உங்களுடைய வாக்குகளை நம்பி விட்டு கொடுத்தார்கள். ஆனா இன்று கிட்டத்தட்ட யாருக்குமே அவங்களுடைய வங்கி கணக்கிலே வந்து சேர வேண்டிய அந்த சப்சிடி, எல்பிஜி சிலிண்டருடைய சப்சிடி வந்து சேருவதே இல்லை என்பதுதான் உண்மை நிதர்சனம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் உலகத்திலேயே 4வது பணக்காரராக உயர்வு பெற்றிருக்கிறார். பில்கேட்ஸை தாண்டி ஒரு இடத்திற்கு அவர் இன்று கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறார். அதனால சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் டாக்ஸ் ரிபேட்ஸ் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் வாழ்வதற்கு அந்த நான் தொழில் வளர்ச்சி வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய தயங்கக்கூடிய இந்த ஆட்சி இப்படி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டு அவர்களை வளர்த்தெடுத்துக் கொண்டு வார்த்தெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விமர்சனத்துக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அளிச்ச பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதானிக்கும் அம்பானிக்கும் மோடி அரசு ஆதரவா இருக்கான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. காங்கிரஸ் செஞ்சதெல்லாம் மறந்துட்டீங்க போல இருக்குன்னு அப்படியே ஒரு ஃப்ளோல ஒரு கருத்தை தெரிவிச்சாங்க. தமிழகத்தில் அதானியோடு ப்ராஜெக்ட்ல கையெழுத்துலாம் இட்டிருக்கீங்களே, அது மட்டும் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் மீன்ஸ் தமிழ்நாடு அரசு அதானி நிறுவனத்தோடு ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க.
இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தையும் அங்கே பார்லிமெண்ட்டில் பதிவு பண்ணாங்க. मोदी गवर्नमेंट अदानी और अंबानी को फेवर करता है ऐसे पब्लिक मीटिंग में कहकर निकल गए. अगले दिन गहलोत जी एग्री कर रहे हैं अंबानी साहब के साथ, अदानी साहब के साथ. सो उनके अपने ही चीफ मिनिस्टर अंबानी अदानी को फेवर करते हुए इतने काम कर रहे हैं, जो कि माननीय फॉर्मर प्रेसिडेंट कांग्रेस पार्टी उधर जाकर जयपुर में स्टेटमेंट दिए, उसको परवाह नहीं करते हुए अगले दिन अदानी के साथ 2 एग्रीमेंट हुआ है. और कांग्रेस वाले बार बार इधर हमें टोकते हैं कि अंबानी अदानी सरकार, अरे भैया आप बुला कर दिए. ऐसे ही डीएमके जो कांग्रेस के अलायंस में है, பெரிய பெரிய அம்பானி அதானிக்கு தான் நீங்க எல்லாம் பண்றீங்க. அரே பையா, உங்க நாட்டில் தமிழ்நாட்டில் 59 MOU சைன் ஆயிருக்குது. 35,000 கோடிக்கு डेटा सेंटर सेटअप பண்றீங்க अदानियोட சேர்ந்துக்கிட்டு. तमिलनाडु में 59 MOU साइन किया गया है, जिसमें 35,208 करोड़ का डेटा सेंटर सेटअप करने के लिए अदानी के साथ वो भी हाथ मिला रहे हैं भाई. सो तमिलनाडु कांग्रेस और डीएमके के सरकार है, उधर भी वो कर रहे हैं, मगर बार बार हमें बोलते हैं. दूसरा एक और तमिलनाडु में दूसरा सेकेंड फेज का डेटा सेंटर भी वो तमिलनाडु में अडानी ग्रुप ही कर रहे हैं सर. सो जब याद दिलाते हैं कांग्रेस वाले हमें अदानी अदानी करके, ये सब उदाहरण उनके सामने रखना चाहिए. भैया ये कौन है? கனிமொழி அவர்களோட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரிபொருள் விலையை குறைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்றாங்க. இட் மீன்ஸ் மத்திய அரசு இருக்கு, சர்வதேச சந்தையில் விலை வீழ்ந்தாலும் பலன் இல்லை, இங்கே விலை ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னாங்க. இன்று பெட்ரோல் விலையை குறைக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். இன்று உலக சந்தையிலே பெட்ரோல் டீசல் விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் அந்த பெட்ரோல் டீசல் வீழ்ச்சியின் எந்த பயனும் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களை எட்டவில்லை என்பது நிச்சயமாக வருத்தப்படக்கூடிய ஒன்று என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களோட கவுண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1க்கு 2 முறை நாங்கள் விலையை குறைச்சிட்டோம், ஆனால் மாநில அரசை சேர்ந்த அமைச்சர் ஒரு விஷயத்த சொன்னாருங்க அப்படின்னு அவங்க ஒன்று சொன்னாங்க. அதை நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் பேசுறதெல்லாம் முதலை கண்ணீர் வடிக்கிறத மாதிரி இருக்குன்னு ஒரு லேசான விமர்சனத்தையும் பதிவு பண்ணாங்க. திமுக ஏன் வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்றத விளக்கணும், ஆனால் அவங்க விளக்கவே மாட்டுறாங்களே அப்படின்னு இவங்க தன் பக்கத்தில் இருக்க அதிருப்தியும் பதிவு பண்ணாங்க. அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள தப்புன்னு கை காமிச்சிங்கன்னா நீங்கள் சரியாக இருக்கணும், நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் எங்களை மட்டும் கை காட்டினா எப்படிங்க, அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கேள்வி அவங்க எழுப்புறப்பெல்லாம் எதிர்த்தரப்பில் இருந்த பல பேர் வெளிநடப்பு செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுவும் பார்லிமெண்ட்டுக்குள்ள நடந்துச்சு. எங்க மத்திய அரசு குறைச்சிட்டாங்க வரிய, நீங்க ஏன் குறைக்கல? ஒரு தரம் இல்ல 2 முறை குறைச்சிட்டாங்க, நீங்க ஏன் குறைக்கலன்னு கேட்டதுக்கு அவங்க அமைச்சர் சொல்றாங்க பதில், நாங்க ஏதாவது டேட் சொன்னோமா? நாங்க சொன்னோம் அவ்வளவுதான். क्या हमने कुछ डेट दिया है क्या? We said it, that's all. तारीख नहीं बोला ना, जब कट करेंगे. முதல கண்ணீர் வடிச்ச கதை இது. மத்திய அரசு குறைப்பாங்க, ஆனா நான் குறைக்க மாட்டேன், டேட் சொன்னேனா? ஓகே சார். और दूसरा सर, सो மத்திய அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலன்றதை எடுத்து சொல்லணும். 2 முறை நாங்க குறைச்ச பிறகு கூட நீங்க குறைக்கல. और इवन वर्स, आज पाल वेला कुरंजु जास्ती பண்ணிட்டீங்க, दूध के ऊपर आपने डाल दिया जीएसटी. कहने वाले तमिल डीएमके के नेतागण को मैं पूछ रही हूं. இந்த விவாதத்தில் ஸ்ரீலங்கா இஷ்யூஸ் பற்றியும் பேசப்பட்டுச்சுங்க. இந்த இலங்கை எதுக்காக இந்த அளவு அதல பாதாளத்துக்கு போயிருக்கு, அந்த நாட்டோட எக்கானமி, இதை பற்றி ஃபுல்லாக பேசினாங்க. இந்த விஷயம் ஆக்சுவலாக பார்லிமெண்ட்டுக்குள்ள அங்கங்கே சிறு துளியாக மட்டும் தான் வெளிப்படுச்சு. இந்த இலங்கையோட பொருளாதார பிரச்சனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆடியோ புக்கை முழுமையாக கேளுங்க, ஸ்ரீலங்கா கிரைசிஸ். இது நீங்கள் முழுமையாக கேட்டு முடித்த பிற்பாடு உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும். ஓ, இலங்கையில் இதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கா, பொருளாதாரம் அப்படின்றது ஒரு நாட்டுக்கு எவ்வளோ முக்கியமானது, அது சீர்குலைஞ்சிட்டா அந்த நாடு இலங்கை மாதிரி தான் மாறுமா,
அங்க இருக்க மக்களோட நிலை இதுக்கப்புறம் என்னவாக போகுது, அது இதுன்னு A to Z எல்லா தகவல்களும் இந்த ஆடியோ புக்கில் முழுமையாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க. இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இதில் நிறைய கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறை புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரியை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிளே ஸ்டோரில் இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5ங்க. இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம் ஒரு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அது கூடவே மாயம் 50 அப்படின்ற ஒரு கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். அதாவது நீங்கள் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறுறதுக்கு வருஷத்துக்கு 399 ரூபாய் செலுத்துறதுக்கு பதிலாக வருஷத்துக்கு வெறும் 199 ரூபாய் செலுத்தினா போதும், நீங்களும் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறிடலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, முதல்ல வர 1000 பேருக்கு மட்டும் தான் இந்த 50% அப்படின்ற ஆஃபர் பொருந்தும். அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் முந்துங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஃபுட்டேஜ் தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. அதுவும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த அளவுக்கு பர்ஸ்ட் அவுட் ஆனதையும் பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்களாலேயும் ஒரு கட்டத்தில் முடியல, உச்சக்கட்ட டென்ஷனுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த டென்ஷன்லேருந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகி எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்கள கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. உங்களை ஒருத்தவங்க திட்டிகிட்டே இருக்கிறப்ப நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா ஆப்போசிட்டில் இருக்கணும் எப்படி இருக்கும்? இது மாதிரி சினாரியோ ஒன்றும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே நடந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே பேசுகிறப்ப நான் கேட்கணும், அதாவது எதிர்த்தரப்பில் என்ன பேசினாலும் நான் சைலண்டாக கேட்கணும். ஆனால் நான் பதில் தரும்போது மட்டும் அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னா இது நல்ல அரசியலே கிடையாதுங்க அப்படின்னாங்க. நான் கொடுக்குற பதிலை நீங்கள் கேட்டு தான் ஆகணும்ன்ட்டு ஒரு வாக்கியத்தை நல்லா ஸ்ட்ராங்காக அடித்தாங்க. நான் முன்ன மாதிரி இருந்திருந்தால் சத்தம் போட்டு பேசுவேன். ஆனால் இப்போ என்னால் அந்தளவுக்கு கத்திலாம் பேச முடியல. நான் உண்மையை சொல்கிறேன், அதாவது கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்குறேன், அது உண்மையாக இருக்குது. ஸோ இதை எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க வேணும்னே தடுக்க பார்க்குறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையை முன் வச்சாங்க. இதுக்கப்புறம் தான் அல்டிமேட்டாக ஒரு விஷயம் நடக்கும். எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க அவ்வளோ ஷவுட் பண்ணுவாங்க இவங்கள பார்த்து, ஆனால் இவங்க அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சார், this is outrageous. அவங்க பேசும்போது நான் கேட்கணும், அவங்க பேசுற ஒவ்வொன்றையும் நான் கேட்கணும். ஆனா பதில் கொடுக்க வந்த போது தடுத்து நிறுத்துறது நல்ல அரசியல் இல்ல. தடுத்து நிறுத்துறது நல்ல அரசியல் இல்ல. நான் கொடுக்கிற பதிலை கேட்டுதான் ஆகணும். நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் இப்ப வரைக்கும். माननीय मंत्री जी, एक मिनट. If I'm like before, I can talk shouting. I am not able to shout now, sir. आपकी बात ही रिकॉर्ड में जा रही है, उनकी बात रिकॉर्ड में नहीं जा रही. This is purposely trying to disrupt my. Purposely trying to disturb me. Purposely trying to disturb me because I'm telling the truth. If they have objection, they should speak afterwards. Thank you. இன்னும் கேட்டு போங்க. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Sir, what is this, sir? இது என்ன பிரமாதம்? இன்னும் ஒரு சில விஷயம் நடந்துச்சு. கனிமொழி அவர்கள் முன் வச்ச அடுத்த கட்ட குற்றச்சாட்டுகள் அதிருப்திகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உணவுப் பொருள் விலையேற்றத்தை தடுக்கணும் அப்படின்னு ஒரு நியாயமான கோரிக்கையை முன் வச்சாங்க மத்திய அரசு கிட்ட. பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுத்தாலே போதுங்க, நாங்கள் அதை வச்சு என்னென்ன ஆக்கப்பூர்வமாக பண்ண முடியுமோ பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நிலுவைத் தொகைனா குழம்பிடாதீங்க. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஜிஎஸ்டி டேக்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, எல்லா மாநிலங்களும் இருந்தும் தான், இந்த மாநிலத்தில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் இருந்தோம். இப்படி கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டில் சம் ஆஃப் அமௌண்ட்டை மாநில அரசுகளுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து ஜிஎஸ்டி ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த ஒரு பங்கீட்டு தொகை மாதிரி போகும். அப்பேற்பட்ட பங்கீட்டு தொகை கரெக்டாக கொடுக்கணும். ஆனால் அதில் நீங்கள் நிலுவை வச்சுருக்கீங்க, அவுட்ஸ்டாண்டிங் நிறைய இருக்குது, நீங்கள் அதெல்லாம் கொடுத்தாலே போதும், நாங்கள் பண்ணிப்போன்றதான் கனிமொழி அவர்களோட குற்றச்சாட்டு. இந்த பக்கம் விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கிறது, ஒரு பக்கம் வருமானம் அதிகரிக்க வழியே இல்லை, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் அடிப்படை உணவுப் பொருட்களுடைய விலையை கூட நீங்க ஏத்திக்கிட்டே ஒவ்வொரு நாளும் அதை குறைப்பதற்கு எந்த வழிவகையும் செய்யாத ஒரு நிலை இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்வது என்பதற்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். இங்கே பேசும் பொழுது திரு தூபே அவர்கள் சொன்னார்கள், எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களிலே, அதாவது பிஜேபி ஆளாத மற்ற மாநிலங்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆர்பிஐ வந்து அவர்களுக்கு கடன் கொடுக்க தயாராக இல்லை என்று. நான் ஒரே ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். நீங்க இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம்
மாநில அரசாங்கங்களுக்கு, நீங்கள் ஆட்சி செய்யாத அரசாங்கங்களுக்கு, நீங்கள் பதவியிலே ஆட்சியிலே இல்லாத அரசாங்கங்களுக்கு நீங்க நிலுவையிலே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி தொகையை கொடுத்தீங்கனாலே போதும். நீங்க எங்களுக்கு வேற எந்த கடனும் தர வேண்டாம். அதை தந்தாலே எங்களால் நிச்சயமாக இன்னும் வளமான ஒரு மாநிலத்தை உருவாக்கி காட்ட முடியும். நன்றி, வணக்கம். இதை சார்ந்து நிர்மலா சீதாராமன் அவர்களோட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் தாங்க விலையை நிர்ணயம் பண்ணும், மோடி ஐயா விலை போடலை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, உணவுப் பொருட்களுக்கு அதிக விலை ஏற நீங்கள் தான் காரணம்ட்டு ஆப்போசிட்டில் இருந்தவங்களை கை காமிச்சாங்க. அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஜிஎஸ்டியோடு சேர்த்து இவ்வளோதான் அந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ். ஆனால் விற்பனை அப்போ என்ன ஆகுது, ஜிஎஸ்டியில் கொடுக்கப்பட்டிருக்க அமௌண்ட்டை விட அதிகமாக நீங்கள் போட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் பழியை தூக்கி ஜிஎஸ்டி மேலே போட்டுடுறீங்க. பண்ணுறது நீங்கள், ஆனால் சொல்கிறது எங்களையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. மத்திய அரசு மேல இவ்வளவு கோமா ஜிஎஸ்டி போட்டுட்டீங்கன்னு சொல்ற டிஎம்கே, பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேல தான் டாக்ஸ் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில். அது மத்திய அரசு போடல, மோடி ஐயா போடல. ஜிஎஸ்டி கவுன்சில் உங்க மந்திரியும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் தான் நிர்ணயம் ஆச்சு. அதுல 5% தான் பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேல வரி போடணும். இன்னைக்கு பப்ளிக்கா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க ஐட்டம் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். 1 கேஜி தயிர் வாங்கினா 100 ரூபா பழைய ரேட்டு. அதுக்கு மேல 5% டாக்ஸ் போட்ட பிறகு அது 105 ரூபா ஆகணும். ஆனா நீங்க என்ன விலைக்கு விற்கிறீங்க? 120. 5% ஜிஎஸ்டி கவுன்சில் போட சொல்லிச்சு, ஆனா நீங்க எவ்வளவு போடுறீங்க? 1. ரெண்டாவது, லஸ்ஸி, அதாவது இனிப்பா இருக்கக்கூடிய மோர் 27 ரூபாய்க்கு விற்க வேண்டியது பழைய ரேட்டு. 5% ஜிஎஸ்டி டாக்ஸ் போட்ட பிறகு, பிராண்டட் ஐட்டம் போட்ட பிறகு அது 28 ரூபா 35 காசா இருக்கணும். ஆனால் நீங்கள் 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஜிஎஸ்டி மேலே பழி போட்டுட்டு நீங்கள் ஹையர் ரேட்டை போடுறீங்க, மக்களுக்கு பாரம் சுமத்துறீங்க. அதே மாதிரி பட்டர் மில்க், மோர், அதே மாதிரி மோர் 10 ரூபாய்க்கு விற்க வேண்டியது மோர், அது மேலே 5% டாக்ஸ் போட்டால் அது 10 ரூபா 50 காசு ஆகணும். 12 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்க இன்னைக்கு. அது எப்படி நியாயம்? ஜிஎஸ்டி கவுன்சில் மேல போட்டுக்கிட்டு நீங்க அதிக விலைக்கு விற்கிறீங்க, பழி ஜிஎஸ்டி மேல. ஆனா ஜிஎஸ்டினா மத்திய அரசுன்னு சொல்றீங்க. மத்திய அரசு இல்ல, உங்க அமைச்சரும் தான் உட்கார்ந்து இருந்தாரு அதே ஜிஎஸ்டி கவுன்சில்ல. ஏகமானதாக எல்லாரும் சேர்ந்து யுனானிமஸா எடுத்த டிசிஷன். இதுல புதுசா ஏழைகளுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே பண்ணல சார். சோ ஒவ்வொரு ஐட்டம்லையும் ஜிஎஸ்டி கவுன்சில் 5% போடுங்க பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேலேன்னா, நீங்கள் 5%க்கு மேலே போட்டுட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் மேலே பழி சொல்கிறீங்க. இது தப்பு. மக்களே, புயல் அடித்து ஓஞ்சா மாதிரி இருக்குல்ல. நாம் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. நமக்கு இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே அனல் பறக்கிற விவாதம்லாம் தேவையில்லை, ஆக்கப்பூர்வமான விவாதம் வேணும். அங்கே போயிட்டு கட்சி பெருமையை பேசுகிறதோ, இல்லை இந்த கட்சி சரியில்லை அந்த கட்சி சரியில்லை அப்படின்னு பரஸ்பரம் குற்றம் சாட்டிக்கிறதோ, இதெல்லாம் சாமானியனுக்கு தேவையில்லை. ஒரு விஷயம் ஆரோக்கியமாக விவாதிக்கணும், அது சார்ந்த முடிவு ஆரோக்கியமானதை எடுக்கப்படணும். இவ்வளவு தூரம் 2 பக்கமும் அனல் பறந்த விவாதம் நடந்திருக்குல்ல, இதுக்கு ஒரு நல்ல முடிவு அப்படின்னா பொருட்களுக்கான விலையேற்றம்ன்றது விலை சரிவா மாறி இருக்கணும். அது இப்போ நடந்திருக்கா? இல்லைல்ல. அப்போ இந்த 2 தரப்புல எந்த தரப்பு பக்கம் நியாயம் இருக்குன்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணலாம். முடிவு பண்ணிட்டு அந்த ஒரு பதிலையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக லீவ் பண்ணலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.